யூஸ்வலாக பார்க்கும்போது இந்த ஒரு பைப் வச்சு சின்னதாக இருக்கும், அது ஃபேமிலிக்காக. இது கொஞ்சம் கமர்ஷியல் அப்படிங்கிறதுனால ஒரே டைமில் 3 கொலாப்புட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஏட்டாவோட நம்பர் கொடுத்துருக்காரு. ஸோ என்னென்ன ஐட்டம் இங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஓ, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருக்குது, வாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ஃபுட்டி கிடையாது, ஜஸ்ட் வந்து இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே புட்டுக்குண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதே ப்ராசஸ் தான். நம்ம அந்த பதம் கொண்டு வந்ததான் அதோட கரெக்ட். அந்த பஞ்சு மாதிரி வரணும் நம்மளுக்கு கேக்கோட. கரெக்ட். இது பாருங்க, இதுல வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் இந்த டோ அதில் வந்து ஆட் பண்ணுவாங்க. சூப்பர். அடுப்பில் வச்சாச்சு. ஸோ அந்த ஸ்டீமில் அப்படியே வேகும். ஃபிஷ் ஃப்ரை இருக்கு, சிக்கன் ஃப்ரை இருக்கு, சில்லி சிக்கன் இருக்கு. ஓகே, இந்த 3-4 ரெடி போடுறோம். கொலாப்புட்டும் கொண்டக்கடலை கறியும், அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதை தான் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது, அப்புறம் கடலை கறி கோச்சிரும். சாப்பிட்ருவோம். எப்படி இருக்கு டேஸ்ட்லாம்? சூப்பரா இருக்குல்ல? இங்கே கோத்தூர்ல எங்கேயும் கிடைக்கிறது இல்லை தானே கொலாப்புட்டு? எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. சூப்பர் சூப்பர். சேச்சிக்கு தெரியாம திருட்டுத்தனமா கொஞ்சம் கொண்டக்கடலை கறி வச்சு சாப்பிட்ருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹில்ஸ் அண்ட் மீ சேனல். இது என்னது எடுத்துருவோம். ஓகே, குட் மார்னிங் டு ஆல் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சிவன் ராத்திரி நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சிவன் ராத்திரிக்கு நான் ஒரு ஸ்பெஷல் விலாகாக என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இங்கே கோத்தகிரியில் வந்து நம்ம கேரளா ஸ்பெஷல் இந்த கொலாப்புட்டு கொண்டக்கடலை கறி கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவை தான் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ கரெக்டாக வந்து மார்க்கெட்டில் இருக்கேன். நான் ஆக்சுவலி கோத்தகிரி மார்க்கெட்டில். ஸோ நான் உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணிட்டு இந்த இதை காமிக்கிறேன், எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஜென்யூன் ரிவ்யூ எப்படி நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய கடை ஷாப்ஸ் எல்லாமே கொஞ்சம் க்ளோஸில் இருக்குது. இப்போ தான் ஒன்றா ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இதுதான் கோத்தகிரி மார்க்கெட்டை. கீழேருந்து அங்கே அந்த ஷார்ட்லேயே வரேன். இது பஸ் வர ரோட்டு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர ரோட்டு. இப்படி இது வந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோட். அந்த பிரிட்ஜெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படி போனால் மேட்டுப்பாளையம் போகும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தெரியுது இல்லையா, இந்த வழியாக தான் போக போகிறோம். இன்னொரு வழி, அங்கே ஒரு வழி இருக்குது. அது வந்து இந்த வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வாங்கணுன்னா அந்த வழியாக அங்கே ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த வழியாக போகணும் அந்த ஸ்டெப்பில். ஆனால் நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். அப்படி வந்து வரேன், ரோடை கிராஸ் பண்ணிக்கலாம். எஸ், வெரி குட். ஸோ நீங்கள் இப்படி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த ஷார்ட்கட்டில் வீடியோ வரலாம். வந்துட்டு இது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குகிற வழி, உள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் பழம் எல்லாமே இருக்கும். இந்த வீடியோ வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து போடுறேன். நான் வந்து ஒரு vlog மாதிரி கோத்தகிரி மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன vlog மாதிரி போடுறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாங்க நம்ம ஸோ இதில் போகாமல் இப்படி வந்துடலாம். ஓ, சன்னு நேரடியாக நம்ம மூஞ்சி அடிக்கிறான். ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அங்கே போயிட்டே இருப்போம். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் தான் டாப்பில் இருக்குது. ஸோ இதில் தான் போகிறோம் நம்ம. ஸோ மேலே போய் நான் உங்களுக்கு கடையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் தான் மேலே போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் கேரளாவில் வந்து இந்த புட்டு இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த கொலா புட்டு, அந்த பைப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் நம்ம அந்த புட்டெல்லாம் செய்வாங்க. நிறைய தமிழன்ஸும் செய்கிறாங்க. இருந்தாலுமே இங்கே நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது வந்து இந்த கொண்டக்கடலை கறியும் இந்த கொலா புட்டு தான். ஸோ அதோட காம்பினேஷன் வேறு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அந்த கடையை தான் நான் வந்து இன்னைக்கு நம்ம அந்த கடையில் தான் போய் இன்னைக்கு எப்படி அந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த கடை வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் நம்ம அந்த கடை.
ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நான் 7 o'clock எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, அந்த கொலா புட்டோட ப்ராசஸ் பார்த்து அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன மெனுஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, சிஆர்எம் மெஸ். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ தான் ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு அந்த மேக்கிங் ப்ராசஸ்லாம் எப்படின்னு காமிங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அதுக்குள்ளேயும் நம்ம இன்னொரு வழி இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் போனோம்னா நம்மளுக்கு அடுத்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேலே நம்மளுக்கு தாலுக்கா ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ரோட் கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகும். அந்த வழியும் நீங்கள் இந்த கடைக்கு வரலாம். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் போனோம்னா நான் உங்களுக்கு கீழே ஒரு ஸ்டெப்பு காமிச்சு இல்லையா, மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்ட்டு, அது இதில் வரும். இங்கே லோக்கல் பீப்புளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியுமாடா அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த வழியாக அப்படி மார்க்கெட்லாம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த வழியும் வரலாம். ஸோ இப்போ தான் இந்த கூட்ஸ் எல்லாம் வந்து இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ராம்செட்டுக்கு போகிற ரோட்டு. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த ரோட்டில் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரே ரோடில் நீங்கள் எப்படி வந்துட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே போய் வர வேண்டாம், டேரெக்டாக இந்த தாலுக்கா ஆஃபீஸ் ரோட்லேயே வந்துட்டிங்கன்னா இந்த ரோட்டில் வந்து என்ன இது கொஞ்சம் மேடு ஜாஸ்தி. ஓகே, வந்து இதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கடை லெஃப்ட் சைட்லேயே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் கொலா புட்டு மேக்கிங் ப்ராசஸ் வந்து பார்ப்போமா? வாங்க போயிட்டே இருப்போம். ஸோ இந்த கடையை வந்து யாரும் ரொம்ப தேடி சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் இவ்வளோ கிளியராக எடுத்து போடுறேன். ஸோ முதல்ல கடையை காமிடா அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, புட்டு காமிடா அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா ரொம்ப இதோட டேஸ்ட்டு பிடிச்சவங்க வந்து தேடி தேடி வருவாங்க. ஆக்சுவலாக எனக்கு அங்கே நான் கேரளாவில் சாப்பிட்ருக்கேன், பட் இங்கே நம்ம வீட்டில் செய்வோம். இருந்தாலும் இங்கே டூரிஸ்ட்லாம் வர்றவங்க வந்து இந்த மாதிரி ஈகராக இருக்கிறவங்க நீங்கள் இந்த கடையை வந்து விசிட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த கடைக்குள்ளே போகலாமா? இதில் மார்னிங் இந்த ப்ரிப்ரேஷனால எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இன்றைக்கி சண்டே வேறு, கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். நம்ம அதுக்குள்ளேயுமே இந்த கடையை பற்றி ஏட்டா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹாய் ஏட்டா. குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க ஏட்டா? நம்மகிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்கா இவ்வளோ தமிழ்நாட்டில். ஸோ நம்ம தமிழ் சம்சாரிக்க. ஸோ அவர் வந்து இப்போது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவரை நம்ம அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அங்கே வந்து இங்கே இட்லி ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இட்லி இப்போ இதேட்டா மாவு இட்லி மாவுங்க. இட்லி மாவு. ஓகே ஓகே, ரெடி ஆகிட்டு. சரி 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 சரி. ஒரு 10 minutes ரெடி. 10 minutes ரெடி ஆயிடும். கஸ்டமர்லாம் எத்தனை மணிக்கு வருவாங்கடா? ஒரு 8 o'clock மேலே வர ஆரம்பிச்சிருவாங்க. 8 o'clock மேலே. சரி சரி சரி, சூப்பர் சூப்பர். அப்போ அப்படியே ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. வீட்ல இருந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வரீங்கட்டா? நாங்க கடலைக்கறி மட்டும், சட்னி சாம்பார் எல்லாம் ரெடி எல்லாம் அங்கே ரெடி பண்ணிட்டு வந்துடுது. இங்கே இட்லி கொலா புட்டு பரோட்டா. ஓகே ஓகே ஓகே, லைவா அடிச்சு கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர்ட்டா. எனக்கு மெயினா அந்த கொலா புட்டோட இதுதான் வேணும்ட்டா. கண்டிப்பா கண்டிப்பா அது பண்ணி ஷூட் எடுத்துடலாம். ஓகே, பாருங்க எவ்வளோ பீட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, நம்ம இட்லி எப்படி இருக்கு, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் சாப்பிடும்போது ரிவ்யூ காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ எவ்வளோ காலியாக இருக்கா. கொஞ்ச நேரத்தில் கூட்டம் வந்துருங்க. ஸோ ரைட், நாங்கள் வந்து கரெக்டாக உள்ள எடுக்கல உள்ள ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க சேச்சி வந்து ரெடி பண்ணிருக்காங்க, தேங்காய் ரெடி பண்ணிருக்காங்க. இது புட்டுணும், இது கொலா புட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது நான் காமிக்கிறேன் ஏன் தேங்காய் அதில் வைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு 10 minutesல ரெடி ஆகிட்டு இருக்காரு நம்ம இட்லி ப்ளஸ் வந்து கொண்டக்கடலை வித் புட்டு பார்க்க போகிறோம். இப்போ எத்தனை நாள் ஆர்டர் இருக்கு இங்கே கடை?
இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு. 1 இயர் முடிஞ்சிச்சு. 1 இயர் முடிஞ்சுச்சு. ஆ, முடிஞ்சிச்சு. எப்படி ஏட்டா நம்மளுக்கு இந்த கொலாப்புட்டுக்கு நல்லா இது இருக்கா? நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஓகே, தேடி வந்து கேக்குறாங்க. சரி சரி. நம்ம கொத்தேரி கிடைக்கிறது இல்ல. அதுதான் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். போட்டுட்டு இருக்கோம். சரி சரி சரி. அது நம்ம கேரளா ஸ்டைல கொடுக்கறதுனால எல்லாமே விரும்பி வந்து வாங்குறாங்க. சூப்பர் சூப்பர் ஏட்டா. நம்ம கேரளா போகும்போது அங்கே எல்லாம் மோஸ்ட்லி கிடைக்கும். நம்மளுக்கு இங்கே தான் அது ரொம்ப டிமாண்டு. அதனால வந்து தேடி வாங்குறாங்க. 2 பார்சல் ஆர்டர் போகுது. ஓ, பார்சல் போயிட்டு இருக்கு. பார்சல் போயிட்டு இருக்கு. ஆட்டா நீங்க அந்த ஆர்டர் பண்றீங்க இல்லையா? அந்த ஆர்டருக்கு போய் சமைச்சு கொடுக்குறீங்கல்ல? கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. அவுட்டோர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா விஷயமும் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் நான். எல்லாம் கேரளா ஸ்டைலு, எல்லாம் சவுத் இந்தியன் எல்லாமே பண்றீங்க. ஓ, அவங்க எப்படி ப்ரிப்பரேஷன் கேக்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணிட்டு கொடுக்குறீங்க. ஸோ ஒரு ஏட்டாவோட நம்பர் உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ யாராவது நீங்கள் கேரளா ஸ்டைலு இல்லாட்டி சவுத் இந்தியன் ஸ்டைல் ஏதாவது வேணும்னா உங்களோட ஸ்டைலுக்கு அவர் வந்து பண்ணி தருவார். கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நான் அவரோட உங்கள் டிஸ்பிளேல உங்களுக்கு நம்பர் தெரியும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் நார்மல் எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. பட் நம்மளுக்கு தேவை வந்து இந்த கொலாப்புட்டு தான். ஸோ அதை தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க, அடுத்தது கொலாப்புட்டு மேக்கிங் நம்ம போவோம். ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நம்ம வீட்டிலலாம் யூஸ்வலாக பார்க்கும்போது இந்த ஒரு பைப் வச்சு சின்னதாக இருக்கும், அது ஃபேமிலிக்காக. இது கொஞ்சம் கமர்ஷியல் அப்படிங்கிறதுனால ஒரே டைமில் 3 கொலாப்புட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறேன். இது பாருங்க, 3 இருக்கு. நான் இது ஆக்சுவலாக அங்கிருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது தனித்தனி இருக்கும், தனித்தனி ஸ்டவ்ல வச்சு எடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் இது ஒரே பாத்திரத்தில் 3 பைப்பு. யூசர் ஃப்ரெண்ட்லியாக சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. ஓகே சூப்பர். சரி பாருங்க, மெனு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குல்ல. ஸோ 1 இயராக ரன் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து கேட்டரிங் சர்வீஸ் வந்து வாங்கிக்கலாம். இங்கே பாருங்க, நான் வந்து உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் பாருங்க. அவரோட சாரோட ஏட்டாவோட நம்பர் கொடுத்துருக்காரு. ஸோ என்னென்ன ஐட்டம் இங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஓ, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். மில்ஸ் பிரியாணி எல்லாமே இருக்குது. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஏட்டா என்ன சொன்னார்னாக்கா, நம்ம அந்த கொலாப்புட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப ரேரு. இப்போ யூஸ்வலி கேரளா இருக்கிறவங்க வந்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் நம்ம யூஸ்வலாக செஞ்சு குக் பண்ணி சாப்பிடுவோம். பட் கமர்ஷியலாக நீங்கள் ஒரு கடையில் போய் கேட்கும்போது மோஸ்ட்லி கொலாப்புட்டு இங்கே தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி கொத்தகிரி சரௌண்டிங்கில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயும் இல்லை. இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைமாக, எனக்கே 1 இயராக இங்கே இருக்குன்னு எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு. ஒரு டைம் நான் இங்கே கடலைக்கறியை சாப்பிட்ருக்கேன், ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியட் மாதிரி, எப்படின்னா ஜஸ்ட் ஒரு கண்டக்டர் மாதிரி, இந்த மாதிரிலாம் இருக்குது வாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ஃபுட்டி கிடையாது, ஜஸ்ட் வந்து இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மஸ்ட்டு ட்ரை, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா ரைட். தேங்காயெல்லாம் இது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது முடித்தோடனே நம்ம கொலாப்புட்டு மேக்கிங்க அப்படியே ஒரு சினிமேட்டிக் ஷாட்டாக தெரியல, எடுத்து பார்ப்போம். ஓகே டன். ஸோ இங்கே புட்டுக்குண்டான ப்ரிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. சொன்னால் புட்டோட டோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது என்னென்ன மிக்ஸ் பண்ணுறீங்க இப்போ? சால்ட்டு, தண்ணி, சுடுதண்ணி போட்டு அப்படி ஆட் பண்ணுவோம். இது ஏன் நம்ம வந்து சுகர்ல சேர்க்கறது அப்படின்னா, அதாவது குழம்பு வச்சு சாப்பிடுங்க, கடலைக்கறி கூட சாப்பிட்றதுனால சுகர் சேர்க்கறதுல இருப்பாங்க. சுகர், நாட்டு சர்க்கரை, பழம் சாப்பிட்றது நம்ம அது டேஸ்ட் இருக்கு. கரெக்ட் கரெக்ட் யூஸ் பண்றது கரெக்ட் 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 கரெக்ட். நம்ம வந்து வெறும் சால்ட் மட்டும் போட்டு செய்யறது. பட் நம்ம வேணும்னா கடலைக்கறி இல்லைனாக்கா நம்ம பழம் செப்பரேட்டா வச்சு இது கூட சுகர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா இருக்கும். அதுதான், அது காம்பினேஷன் தான் நல்லா இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிடலாம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. ரெண்டு பர்பஸ்க்காக நம்ம சூப்பர் சூப்பர். இது நம்ம நார்மல் புட்டு அவிக்கிற மாதிரி தானே? ஆனா நம்ம அது நார்மலா அதே ப்ராசஸ் தானே? இது அதே ப்ராசஸ் தான். நம்ம அந்த பதம் கொண்டு வந்ததா அதோட. கரெக்ட் கரெக்ட். அந்த பஞ்சு மாதிரி வரணும் நம்மளுக்கு கேக்கோட. கரெக்ட் கரெக்ட். சூப்பர் சூப்பர். அப்ப எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டரிங் சர்வீஸ்ல? கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் ஆச்சு. 17-18 வருஷம். ஆமா பண்ணிட்டு. சூப்பர் சூப்பர்டா. நாடேட்டா? நான் வந்து பாலக்காடு, ஆலத்தூர். ஆலத்தூர். சரி சரி.
നമ്മള് എടത്തറ പറളീൻ്റെ അടുത്ത്. வா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது அவர் சொன்ன மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும், இல்லாட்டி அந்த புட்டு வந்து ரொம்ப களி மாதிரி குழப்பலான ஆயிரும், இல்லைன்னா ரொம்ப ரஃபான மாதிரி ஆகிடும். ஸோ அந்த பதம் கரெக்டாக கொண்டு வரணும். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இது பாருங்க, இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த டோ அதில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பெருசாக வராமல் அந்த பிரேக் ஆகுறதுக்கு இல்லாட்டா கட்டாய் வரும். சேர்த்தா அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் மாவு. வாவ், சூப்பர். அடுப்பில் வச்சாச்சு. ஸோ அந்த ஸ்டீமில் அப்படியே வேகும் இட்லி மாதிரி. உங்களுக்கு இதுதான். சூப்பர். இதெல்லாம் ரொம்ப ஹை ஸ்பீட் வைக்க கூடாதுங்க. மீடியம் ஃப்ளேம்ல அது ஸ்டீம்ல இருந்தாதான் ஓகே பால் பாயில் ஆயிடுது வரும். அப்பதான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சாஃப்டா வரும். இது எவ்வளவு நேரம் குக் ஆகும்? குக்கிங் டைம் 8 to 10 minutes. 8 to 10 minutes அதுக்குள்ள ரெடி. சேம் அந்த இட்லியோட அந்த டைமிங் தான், அதே டைமிங் தான். ஆனா ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வரணும் இல்லையா? ஹை ஸ்பீட் வைக்க கூடாது. ஹை ஸ்பீட் வைக்க கூடாது. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மூணுமே அவர் வச்சுட்டாரு. அவர் 8 to 10 minutesல ரெடி ஆகிரும் இருக்காரு. ஆல்ரெடி கடலைக்கறி, சட்னி இது எல்லாமே ஃப்ரீயாக ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால் ஒரு 10 minutesல நம்மளுக்கு சுட 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 நம்மளுக்கு வந்து கொலா புட்டு ரெடி ஆக போகுது. அதை நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ வெயிட்டிங் ஃபார் கொலா புட்டு. இது மைதா பரோட்டா. மைதா பரோட்டா. ஆமா, சரி சரி. வீட் பரோட்டா இருக்கு. சரி, ரெகுலரைஸா வந்து வீட் பரோட்டா போடுவோம். சரி சரிட்டா. சண்டே மட்டும் தான் நாங்க மைதா பரோட்டா போடுவோம். ஓ, சண்டே மட்டும் தான் மைதா பரோட்டா. ஓகே, எல்லாமே கம்ப்ளீட்டா ஆட்டா பரோட்டா, வீட் பரோட்டா போடுறோம். ஓகே, சூப்பர் சூப்பர் ஏட்டா. அதுக்கு எப்படிட்டா, ஏன் மற்ற நாள்ல நீங்க மைதா போடுறதுல? மைதா போடுறதுல அப்படின்னா எங்கேயும் போடுறது இல்லை. வீட் பரோட்டா போடுறோம், தேடி வர்றாங்க. இப்போ நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால எனக்கு வீட்டு பரோட்டா கிடைக்கல. ஓகே, பரவாயில்ல. ஓகே, சூப்பர் ஏட்டா. சரி ஏட்டா. ஸோ இது டோ வந்து நீங்க வீட்லயே பண்ணிடுறீங்களாட்டா? இது வந்து வீட்லயே பண்ணிடுறீங்களா? வீட்லயே ரெடி பண்ணி, வீட்லயே ரெடி வந்து இடம் கொஞ்சம் சௌகரியம் கம்மி அப்படிங்கிறதுனால ஓகே 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 நம்ம வந்து அங்கேயே ரெடி பண்ணிட்டு வந்துடுறோம். இங்க வந்து டக்கு நம்ம போட்டு கொடுக்கலாம், டைமிங் வேஸ்ட் ஆகாது. கரெக்ட் கரெக்ட். கஸ்டமர் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நம்ம டக்குனு கேட்டா வந்து நம்ம எடுத்து கொடுத்துறோம். ஏன்னா இப்போ எல்லாம் டைமிங் தானே. கரெக்ட் கரெக்ட். அந்த 10 நிமிஷம் போகணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க மார்க்கெட்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு குட்டி ஷாப் அப்படிங்கிறதுனால எல்லாமே இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் அவங்க வீட்டிலேருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ணி இங்கே மெயினாக இந்த சுட சுட எதை கொடுக்கணுமோ, அந்த இட்லி, புட்டு, அப்புறம் பரோட்டா சூடு பண்ணுறது, இது எல்லாமே இங்கே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பட் மற்றபடி எல்லாமே வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. லஞ்ச் இங்கே இருக்கு. லஞ்ச் இங்கே நாங்க பண்ணிடுவோம். ஓகே ஓகே ஓகே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 10-10:30 முடிஞ்சிரும். ஓகே, அப்படியே உள்ள கிச்சன் லஞ்சுக்குள்ள எல்லாமே லஞ்ச் ரெடி பண்ணிடுவீங்க. ஓ, இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு இருக்கும்போது அங்கெல்லாம் ரெடி பண்ணிடுவீங்க. ரெடி ஆகும். சூப்பர் சூப்பர்டா. இது கூட ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பார்த்தாட்டா? அது இருக்கா? இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை இருக்கு, சிக்கன் ஃப்ரை இருக்கு, சில்லி சிக்கன் இருக்கு. ஓகே.
இந்த 3-4 ரெடி போடுறோம். ஓகே ஓகேட்டா. எவ்வளோ மீல்ஸ் எவ்வளோட்டா நம்மகிட்ட? மீல்ஸ் வந்து 80 rupees. 80 rupees தான். இது ஃபிஷ் எல்லாம் தனி, அதுக்கு தனி ரேட். தனி ரேட். அதுல மீல்ஸுக்கு வந்து மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார் அதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி. அதெல்லாம் ஓகே ஓகேட்டா. சூப்பர் சூப்பர்ட்டா. அப்போ இன்னைக்கு ஒரு நம்ம ஒன்று பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த கொலாப்புட்டோட நீங்கள் வந்து லஞ்சோட வீடியோவும் சேர்த்து பார்ப்பீங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். ஜஸ்ட் நான் வந்து மார்னிங் மட்டும் எடுத்து அந்த கொலாப்புட்டை மட்டும் ரிவ்யூ பண்ணலான்னு தான் வந்தேன். பட் நம்ம இங்கே ஆஃப்டர்நூனும் நான் வந்து இங்கே மீல் சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஜென்யூன் ரிவ்யூவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்க, இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்டீம் வர ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு அது கேமராவில் அவ்வளோ தெரியல. இன்னி கொஞ்சம் ஒரு 2 minutes பண்ணோம்னா இந்த கொஞ்சம் ஸ்டீம் நம்ம ஃபோர்ஸாக வரும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பேண்ட். அதனால் இந்த நம்ம நார்மலாக இந்த பாலித்தீன் கவர்ஸு ப்ளஸ் வந்து இந்த ஃபாயில் கவர்ஸ் எல்லாமே பேன் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே வந்து நீட்டாக பாருங்கள், இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இது அலௌடு தான். இங்கே இது வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல், இது வந்து அலௌடு ஆக்சுவலாக. ஸோ இதனால் சின்னதெல்லாமே சட்னி, கறி இந்த மாதிரி. ஸோ நம்ம எதாவது பார்சல் வாங்கினோம்னா நீட்டாக பேக் பண்ணி இதில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ இங்கே வச்சுருக்காங்க, ப்ளஸ் இங்கெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நீட்டாக பேக் பண்ணி தராங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கவரில் போட்டு ஒரு பார்சல் மாதிரி பண்ணி நீட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ இது வாலண்டியராக அவங்களே சொன்னாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக்கு எகென்ஸ்டாக இருக்கணும். அது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கீழேருந்து வரும்போதே உங்களுக்கு ஈவன் வாட்டர் பாட்டில்ஸ், நார்மல் இந்த 20 rupees வாட்டர் பாட்டிலாம் பேண்ட். ஸோ அதனால் நீலகிரி வர்றவங்க அதையும் தவிர்த்துருங்க. ஸோ பிளாஸ்டிக்கை ஒழிப்போம். ஓகே ரைட். வாவ். ஸோ ஸ்டீம் ரெடி வருது பாருங்கள். ஸோ இட்லி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே ஃப்ளஃபியாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ரெடி ஆயிடுச்சு இட்லி. சூப்பர். சூப்பர், சூடாக இருக்கு. கேட்டரிங்லாம் போனீங்கன்னா கடை யார் பார்த்துக்கிறாட்டா? வீட்டில் சேச்சி பார்த்துக்கிறாங்க. சேச்சி தான் சப்போர்ட் இல்லையா? ஃபுல் சப்போர்ட். ஓகே சரி சரி அட்டா. இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ இட்லி வரட்டா ஒரு டைமில்? 24. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொலாப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ 2வது 7 இட்லி வச்சுட்டாங்க. அதுக்குள்ளேயும் அங்கே மீன்வயல் அங்கே புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஷார்ட் தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த புட்டோட இது எடுக்கிறதுக்கு. பார்க்கலாம். சூப்பர். இப்போ வந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பார்க்கறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு. இது கூட என்னென்னட்டா நம்ம கடலை குழம்பு, சட்னி சேர்த்திக்கலாம். ஓகே, வேண்டாங்கும் போது நாட்டு சர்க்கரை குழம்பு வச்சு நாட்டு சர்க்கரை பழம் வச்சு சாப்பிடுவோம். பழம் இங்கே கொடுக்குறீங்களா? இல்லை அது பழம் நான் மோஸ்ட்லி பார்சல் தான். ஓகே ஓகே. நம்ம பழம் வேணும்னா வெளியே வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்டு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், சூப்பர்டா. நான் ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கேன். நான் அது ரொம்ப கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு சின்ன பீஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி ரிவ்யூ இருக்குன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கடலைக்கறி இருக்கட்டும், நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவது. நான் அதுக்கு முன்னாடி இந்த நாட்டு சர்க்கரையில்
ஆக்சுவலாக நான் நார்மல் சுகரில் நான் சாப்பிட்ருக்கேன், நாட்டு சக்கரையில் சாப்பிட்டதில்ல. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நாட்டு சர்க்கரை எப்படி இதில் போட்டு, ஆனால் நம்ம பழம் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு, பரவாயில்ல நம்ம ஜஸ்ட்டு சாப்பிட்டு. ஓகே, ஆக்சுவலாக நாட்டு சர்க்கரை நார்மல் சுகரில் சாப்பிட்றதோட நாட்டு சர்க்கரை சாப்பிட்றது ரொம்ப ஹெல்தி. ஓகே, ஏன்னா இதுலேயே தேங்காய் இருக்கிறதுனால அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி அடா பஞ்சு மாதிரி இருக்கட்டா. அந்த நீங்கள் சொன்ன அந்த பக்குவம்னு சொன்னார் இல்லையா, பக்கவாக இருக்கு. நீங்கள் வந்து இங்கே மஸ்ட் ட்ரை. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களே கமெண்ட் பண்ணலாம் கீழே. ஓகேங்களா, நான் சொல்கிறது ஜெனுவனாக இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே ரைட்டு. ஆக்சுவலாக இதுலேயும் நல்லா இருக்கே கடலைக்கறி, அது ஒரு தனி காம்பினேஷன். நாட்டு சர்க்கரையில் அல்டிமேட்டாக இருக்கு. ஓகே, இன்னொரு ரவுண்டு போகலான்னு நினைக்கிறேன் நாட்டு சர்க்கரையில். ரைட். ஸோ அடுத்தது நம்ம சட்னி. ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது சும்மா எதுவுமே தேவையில்ல, நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே கொஞ்சம் சட்னி இதில் அப்படியே அப்படியே ஊற்றி ரைட்டா. ஓகே, ஸோ முக்கணிகள் மாதிரி 3 விதமான சைட் டிஷ் இருக்கு. நீங்கள் எது வேணாலும் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை இல்லாட்டா பொட்டுக்கடலை வச்சு அரைச்சிருக்கிறது சூப்பர். இதுக்கு கார சட்னி செட் ஆகாது இல்லாட்டா, தேங்காய் சட்னி தான் நல்லா இருக்கும். சூப்பர். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் நம்மளோட மெயின் கோர்ஸ் டிஷ். ஆக்சுவலா இது கூட பெஸ்ட் காம்பினேஷன், அது பேர் சொல்லும் போதே கொலா புட்டும் கொண்ட கடலை கறியும், அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதை தான் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்களேன், இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அதோட டேஸ்ட் இருக்காது. அதோட திக்காக எப்படி இருக்கு பாருங்களேன். இதோட இங்கே பாருங்க, அப்படி எடுத்தால் கடலை மட்டும்தான் வரும். ஓகே, தூரமாக இருக்கு, ஒன்றும் விஷயம் இல்லை, ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கடலைக்கறி அப்படியே எடுத்து இதில் போட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்தியை போட்டு, ஓகே கொஞ்சம் கிரேவி. ஓகே ரைட். ஸோ இங்கே பாருங்க கடலை எப்படி சாஃப்டாக வந்துருக்கு பாருங்களேன். ஆக்சுவலாக இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டினா உங்களுக்கு இதோட ப்ரிப்பேரிங் மெத்தடு காமிச்சு கொடுப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் வந்துட்டு இவங்களுக்காக ரெக்வஸ்ட் பண்ணி நான் இங்கேயே கடையிலேயே செய்ய சொல்கிறேன், அதோட மேக்கிங் ப்ராசஸ் எல்லாம் எப்படி அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கடலைக்கறி மேக்கிங்கோட வீடியோ ரெசிபி வந்துக்கிட்டே இருக்கு உங்களை தேடி. ஓகே, ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது, அப்புறம் கடலைக்கறி கோச்சிரும், சாப்பிட்ருவோம். ஆக்சுவலா இந்த கடலைக்கறி நான் அன்னைக்கு ஒரு நாள் வந்து சாப்பிட்டேன், சாம்பிள் சாப்பிட்டேன். இன்னைக்கு ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. அந்த புட்டு கூட சாப்பிடும்போது ஆக்சுவலா இது வந்து நம்ம அந்த ஸ்லைஸ் அப்படியே புட்டு சாப்பிட்றதுனால தான் புட்டுன்னு பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்படியே புட்டு. தலைவர் கழுவி விட்டுரும். சாரி. ஸோ அவருக்கு உங்க வீடியோ எடுத்துக்கிட்டுமா உங்களையா அவரோடய காமிங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, நம்ம தலைவர் வந்திருக்காரு சாப்பிட்றதுக்கு. ஸோ அவர் இப்போதான் சாப்பிட போறாரு. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணிக்குவோம், எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ அப்படியே இந்த கேமரா இந்த பக்கம் திருப்புங்க. ஓகே,
யூடியூப்ல வருவீங்க நீங்க? ஐயா வந்து புட்டு தான் சாப்பிடுறாரு. புட்டு தான் சாப்பிடுறாரா? சூப்பர். யூடியூப்ல வருவீங்க நீங்க, ஃபேமஸ் ஆயிருவீங்க. ஓகே ஐயா குழம்பு வச்சுங்களா? தலைவரே புட்டு ரெகுலரா இங்கே தான் புட்டு சாப்பிட்றீங்களா? ரெகுலர் எவ்வளோ நாள் சாப்பிட்றீங்க? நான் ஒரு 2 வாரம் 2 வாரமா சாப்பிட்டுருக்கீங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்லாம்? சூப்பரா இருக்குல்ல? சும்மா சொல்லக்கூடாது தலைவரே, உண்மையை சொல்லணும். உண்மையை நல்லா இருக்குல்ல? இந்த இது எங்கே கோத்தூர்ல எங்கேயும் கிடைக்கிறது இல்லை தானே கொல்லாப்புட்டு? எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. சூப்பர் சூப்பர். சாப்பிடுங்க சாப்பிடுங்க தலைவர். ஒரு சாப்பிட்றது ஒரு ஷார்ட் எடு, அதுக்குள்ளேயே நான் இங்கே ரவுண்டு முடிச்சிடுறேன். ചേച്ചി സീരിയസ് ആയിട്ട് സൂപ്പർ ചേച്ചി. പക്ഷെ ഈ റെസിപ്പി തന്നെ എനിക്ക് വേണം, അങ്ങനെ ഉണ്ടാക്കണം എന്ന് പറഞ്ഞിട്ട്. சூப்பர். சேச்சி ஏதாவது பேசுறீங்க சேச்சி வீடியோல? வேண்டாம். நான் வீடியோக்காகவோ அதுக்கெல்லாம் சொல்ல, ஹார்ட் ஃபெல்ட்டிங்கா என்ன இருக்கோ அதான் சொல்றேன். இது ஆக்சுவலா இன்னொரு ரவுண்டே போலாம். நான் ஃபுட்டியே கிடையாது, நானே இன்னொரு ரவுண்டு போவேன். ஸோ நீங்க வந்தீங்கன்னா கம்பல்சரி புட்டு வந்து மஸ்ட் ட்ரை. இந்த மாதிரி 3 சைடிஸ் கேட்டுருங்க, கொடுத்துருவாங்க. சரிங்களா? மீதி குழந்தைக்கு ரொம்ப ஹெல்த்தி. இந்த குழந்தைங்க வேற ஏதாவது ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம இருந்தாங்கன்னா இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலா கரெக்ட் கரெக்ட். பாயில்டு ஸ்டீம் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. அதான் சேச்சி இப்போ பேச சொல்லும்போது சேச்சி பேசல, இப்போ அவங்களாம் எனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி ஃபுட் ஆக்சுவலா இந்த ஸ்டீம் பண்ணி கொடுத்தது. குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகணும். கரெக்ட். அப்பதான் அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ணும்போது அந்த டைம் வந்து நம்ம கேரளால வந்து இதுதான் கொடுப்பாங்க ஸ்பெஷலா கேர்ள்ஸ்க்கு. ரொம்ப ஸ்பெஷலா இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு இனிமேல் தெரிஞ்சு எல்லாமே செஞ்சு கொடுங்க. சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த ஒரு 10 வயசு டைம்ல எல்லாம் நீங்க அந்த நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் சிக்கன் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி. தெரியறதில்ல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எல்லாருமே சின்னதுல இருந்து பழக்கப்படுத்தியாச்சுன்னா அது வந்து அவங்க விரும்பி கேட்பாங்க. என்னது நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம குழந்தையா இருக்கும்போது நமக்கு தாத்தா பாட்டிங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம தான் ஆக்சுவலா அவங்களுக்கு சொல்லி நம்மளோட இதெல்லாம் சொல்லி நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி இது சாப்பிடாத இதெல்லாம் சொல்லி நம்ம தான் வளர்க்கணும். பட் ஒரு ஹெல்தியான ஃபுட் ஆக்சுவலா நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு மார்னிங் ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபுட் ஆக்சுவலா புட்டு. ஸோ இந்த நம்ம பொங்கல்லாம் சாப்பிட்டா ரொம்ப மந்தமாலாம் இருக்கும்ல, அப்படியெல்லாம் கிடையாம ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஸோ இன்னொரு ரவுண்டு நான் போலான் இருக்கேன், கண்ணு வைக்காதீங்க. நம்ம வந்து அடுத்தது நான் சொன்ன மாதிரி நீங்க வந்தீங்கன்னா இது 3லயுமே ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு எது பெஸ்ட்னு சொல்லுங்க. 3மே ட்ரை பண்ணிட்டு எப்படி நம்ம எடுத்து போயிடலாமா? வேண்டாம், அதை வச்சிருவோம். ரைட். இவனோட ஸ்பெஷாலிட்டி எவ்வளோ கிரேவி ஊத்தினாலுமே உள்ள இழுத்துக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம இப்படி பக்கத்துல கிரேவி வச்சுட்டு ஊத்திக்கிட்டே இருக்கணும். ரைட். நோ வேர்ட்ஸ், நான் பேசல, சாப்பிடலாம். சாம்பார் ஊத்திட்டேன். சாம்பார் ஓகே. சூப்பர். பருப்பு சாம்பார் சூப்பர். ரெடியா? இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அடுத்தது புட்டு முடிச்சோன்னே இட்லிக்கு வந்துட்டேன். சரி, நம்ம இட்லியும் சாப்பிட்றலாம்ல. இட்லி சாப்பிட்டு ஸோ இட்லிக்கு வந்து நான் சாம்பார் ப்ளஸ் கார சட்னி. ஸோ இதில் சாம்பாரில் அப்படி நல்லா சூடு. என்ன இருந்தாலும் கொண்டக்கடலை மாதிரி வராது. ஓகே, அதனால சேச்சிக்கு தெரியாம திருட்டுத்தனமா கொஞ்சம் கொண்டக்கடலை கறி வச்சு சாப்பிட்டுருவோம்.
சும்மா சொன்னேன் கேட்டுடுங்க, இல்லாட்டி அதுக்கு தனியாக பில் போட்டுருவாங்க. நம்ம கடையில எதுவுமே காசு இல்ல குழம்புக்குள்ள. குழம்புக்கு எதுவுமே காசு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து சாப்பிடலாம். வந்தா மட்டும்தான். பார்சல் பார்சல் கேட்டாங்கன்னா மட்டும்தான் கிரேவிக்கு. கிரேவிக்கு தனியாக அமௌண்ட்டு, இல்லைன்னா இங்கே எவ்வளோ வேணாலும் நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. இந்த கொண்டக்கடலை கூட எது சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு. சாம்பார் கொஞ்சம் இருக்குங்களா? அது கார சட்னி, அது கார சட்னி. இது சில பேர் தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்க, கார சட்னி சொல்லுவாங்க, கேரளால காந்தி சட்னின்னு சொல்லுவாங்க. அம்மா குழம்பு ஊத்துட்டா? ஓகே. என்ன குழம்பு? சாம்பார். சாம்பாருக்கு கடலை குழம்பு இருக்கு. கொஞ்சம் வைங்க. வா. கொண்டு வர்றாங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இது வெயிட். ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து மீல்ஸ் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி ரிவ்யூ இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். என்னென்ன மீல்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. கேபேஜ், கோஸ் பொரியல், கீரை இல்லட்ட கீரை, கீரை, பீட்ரூட் கீரை. ஓகே. அப்பளம், சூப்பர். ஊறுகாய் குறைச்சி மதியம் கழிச்சிட்டு வைக்கிறேன். ஸோ சாப்பாடு போட்டாச்சு. வெரி குட். இது மீஞ்சாருண்டா. ஸோ இப்போ வந்து மீன் குழம்புல நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். மீன் குழம்பு. ஓகே ஓகே. புளியெல்லாம் ஊற்றி செம்ம டேங்கிங் ஃப்ளேவர், சூப்பராக இருக்குது. அப்பளத்தை உடைச்சி ஆஹா. சிக்கன் ஃப்ரையில் சாப்பிட்டு பார்க்கலாம். லைட்டாக ஆனியன்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சிக்கனை தனியாக சாப்பிடாம இப்படி சாப்பாடு கூட வச்சு இப்படி கொஞ்சம் பீஸ் பாருங்க. இந்த பீஸை இப்படி எடுத்து
சேச்சி வேற லெவல் சேச்சி இது. கேரளா ம் சிக்கன் கிரேவி வேற லெவல். ஆஹா, அதே வந்து பாறை மீன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எனக்கு மத்தி பிடிக்கிறதுனால நான் மத்தி கேட்டிருக்கேன். ஏன்னா இதுதான் எலும்பு இல்லாமல் அப்படியே சாப்பிட்றலாம். ஓகே சாரி, எலும்பு இல்லை, இது வந்து முள் இல்லாமல் அப்படியே. மீன் வேணாம், மீன் കഴിക്കണ്ട. இந்த தலை ஆக்சுவலாக மத்தி தொட்டா அதை எதுவுமே வைக்கக்கூடாது. ஒரு முள் வைக்கக்கூடாது, அதுதான் மத்தி ஈட்டிங் ஸ்டைல். கீரை வாவ். அப்படி இந்த கேபேஜை இப்படி வச்சு வேற லெவல். இந்த சிக்கன் பீஸ் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கு. அதனால கொஞ்சம் சிக்கன் பீஸ் எடுத்துக்குவோம். ஆனியன்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு சிக்கன் கிரேவிக்கு நான் வந்து ரொம்ப அடிமையிட்டேன். கடலைக்கறி, இந்த கிரேவி மேக்கிங், இதெல்லாம் மேக்கிங் வீடியோ வேணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து சேச்சிட்ட சொல்லி அதை நான் அப்லோட் பண்ண சொல்கிறேன் சேச்சிட்ட. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மீன் மத்தி வந்து ரசத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ரசத்தை கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இது ரசம் ஆச்சு. சிக்கன் கிரேவிண்டா? சிக்கன் கிரேவி தெரியும், அது கைஸ். இது ஸோ இது வந்து சிக்கன் கிரேவி. பட் சிக்கன் கிரேவியோட இது டாப் நாச். சிக்கன் ஃப்ரை வந்து டாப் நாச். பட் சிக்கன் கிரேவி பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்குது. சாம்பார் குழம்பு சாப்பிட்டு ஃபைனல் டச்சிங் வித் ரசம். வெஜ் பிரியர்களுக்கு அதுதான் வாழைக்காய் தான் சிக்கன் பீஸு, இதுதான் நல்லி எலும்பு. அதனால வெஜ் பிரியர்கள் பயப்பட வேணாம், நீங்கள் வந்து ஜாலியாக சாப்பிடலாம். மகேஷ், ஸோ இந்த ரசம் வித் மீன் பொரிச்சது இதை வந்து அடிச்சுக்கவே முடியாது, ரைட்டு? ஆஹா, ஸோ வந்து சாப்பிட்டு டைஜஷனுக்காக ரசத்தில் நீங்கள் சாப்பிட்டு மீனில் சாப்பிடுங்க, அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இஃப் யூ வாண்ட் கமெண்ட் விசிட் திஸ் கடை. கொத்தையில் முன்னாடியே தான் இருக்குது, மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். I hope you like this video. Please share to others. And thank you for watching this video. Bye. ஸோ தலைவர் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காரு, நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். ஹாய் சார். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் ராஜன். ராஜா சார், எத்தனை நாள் இங்கே சாப்பிட்றீங்க சார்? ரொம்ப வருஷமா ஒரு 2 வருஷமா சாப்பிட்டுருக்கேன். ஓகே ஓகே, நல்லா இருக்குங்க, நல்லா டேஸ்ட். எது உங்களோட ஃபேவரட் சார் இங்கே நம்ம கடையில்? சார் இங்கே வந்து சாம்பார் நல்லா இருக்கும். சாம்பார் தான் விரும்பி சாப்பிடுவேன். ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்குங்க. இங்கே காலையில் இந்த புட்டு, கேரளா புட்டு, அதை ட்ரை பண்ணிருக்கீங்களா? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. சாப்பிட்றேன். கடலை குழம்பு, கடலை நல்லா இருக்குங்க.
ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச். சாரி சாப்பாடு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி கேரி. தேங்க்யூ சார்.